வெல்கம் டு தி MBDH. ஹலோ கைஸ், வெல்கம் டு தி MBDH. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒண்ணே குத்துவோம் ப்ரோ. இது என்ன கேம் எனக்கே தெரியல கைஸ். இது நம்ம ப்ரோ நம்ம கூப்பிட்டு வந்திருக்காரு. நாங்கள் காம்போ சொல்லிடுவா. ஃபஸ்ட்டு நான் இது நீ என்ன கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்? யூஸ் பண்ணிக்காம நீ வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணாத. ஜின்னு கேரக்டர் அது யூஸ் பண்ணு. ஏன்னு தான் நல்ல பையனா? இரு ப்ரோ எக்கேப் ஆக மாட்டேது. நீ தான் ஜின்னு கொடுத்து இங்கே ரீசெட் காமிக்கும். அப்போ நீ கொடுக்கணும். வெயிட் பண்ணு. வரல. ஐ திங்க் அவனை நான் கொல்லணும். ஸோ ரெடியாக இருந்தேன். என்னாச்சு இப்போ? ஓகே கைஸ், நம்ம ப்ரோ புதுசாக கொண்டு இருக்காது. ப்ரைவேட் சர்வரில் இருக்கனால பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்மளும் நான் அடிச்சு பார்க்குறேன். ப்ரோ அடிச்சு பார்க்குறேன். நில்லு. ஃபஸ்ட்டு ஒரு மூவ். ஐயோ இது என்ன என்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூவ். வா வா வா. அடுத்த மூவ் சரி விடு. இங்கே வா. இரு சொல்லு. இங்கே வா. எப்படி வா சொல்லு. இந்த டம்மி இருக்குல்ல. இப்போ நான் என்னோட ஃபஸ்ட்டு மூவ் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் இதே செகண்ட் மூவ் ப்ரோ. நல்லா பாரு ப்ரோ. எம்மா என்ன போட்டு அடிக்கிறேன்? நான் ஆள அடிச்சிட்டேன். சரி நான் அடிக்கிறேன். இதே ஃபேன் டான்ஸ். சூப்பர். இங்கே வர ப்ரோ. இதே ஃபேன் டான்ஸ். இதே தேர்ட் மூவ். கம்மி அடிக்கிறேனா? நெக்ஸ்ட் இதே லாஸ்ட் மூவ். ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேம் விளையாடலாம்? அப்படியே வியூஸ் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். தப்பாக நான் அடிச்சிட்டேன். சாரிகள். நான் வேறு கேரக்டர் கேட்பேன் ப்ரோ. வெளில எந்த கேரக்டர் இருக்குது எனக்கு காம்போ தெரியும். மற்ற கேரக்டர் எனக்கு தெரியாது. நீ அதில் காம்போ உட்காந்து மாற்றினா அவ்வளோதான் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ மாற்றாத ப்ரோ. ப்ரோ இங்கே வா. சரி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காம்போ எப்படி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காம்போ வந்து நீ வந்து இங்கே பாரு ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு காம்போக்கு நீ ஃபஸ்ட்டு இங்கே பாரு. ஃபஸ்ட்டு மூவ் யூஸ் பண்ணும். அப்படியே இந்த செகண்ட் இந்த ஃபோர்த் மூவ் அப்படியே அமைக்கிட்டேன்னா டேரக்ட் ஆகிடும். எப்படி நீ ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு நீ ஃபோர்த் மூவ் வர ட்ரை பண்ணு. கைஸ் சாரி கைஸ். ப்ரோ இவ்வளோ வேகமாக மூவ் யூஸ் பண்ணுவாங்க நினச்சி. ஃபஸ்ட்டு வந்து நீ ஃபஸ்ட்டு மூவ் யூஸ் பண்ணி அப்புறமா ஃபோர்த்து மூவ் விடாமல் அமுக்கணும். ஃபஸ்ட்டு மூவ் யூஸ் பண்ணிட்டோம். அவன் விடாமல் அது தொட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு காம்போ புரிஞ்சிச்சுல ப்ரோ? புரிஞ்சா ப்ரோ? அப்படி தான் ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்? நெக்ஸ்ட்டா டான்ஸ் ஸ்ப்ரெண்ட் ஆடுறேன். எனக்கு வாட் அபவுட் இங்கே பாரு ப்ரோ. சரி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் காம்போ சொல்லுங்கள். இங்கே பாரு ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் என்ன கேம் விளையாடுறோன்னு சொன்னால் தானே ப்ரோ நல்லாயிருக்கும். சொல்லு ப்ரோ. சரி மூஞ்சி ஏதாச்சும் அடிக்கிற மாதிரி கேம் தான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேம் விளாட்னா பிளாக் ஃபுட்டு வேண்டாம். அப்போ வேறு என்ன? சிமுலேட்டர் ஏதாச்சும் விளாட்லாமா? வாட் அபவுட் தெரில. எதுனா தெரில. ப்ரோ நீ குத்திக்கிட்டே இருக்கு. நம்ம நார்மல் பேக்ரவுண்ட் விளாடுவோமா? நம்ம ஏற்கனவே ஒரு பேட் கிரவுண்ட் விளாண்டோம்ல ப்ரோ. அது எப்படி விளாடணும்? சரி செகண்ட் காம்போ சொல்லிக்கிறேன். அப்புறமா ஐ திங்க் வி கேன் ப்ளே பிளாக் ஃப்ரூட். பட் கைஸ் உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்டில் ஒரு சரியான சாக்கு வச்சுருக்கேன். சாக்கு என்ன ப்ரோ? சாக்கு. ஆனால் நான் எனக்கு ஷாக் பண்ணியிருப்பேன். இந்த ப்ரோ தான் எல்லாத்தையும் வேஸ்ட். ஆனால் ரெவல் பண்ணக்கூடாது ப்ரோ. அதை சாட்சானா போடுவேன். ஃபஸ்ட்டு மூவ் என்ன யூஸ் பண்ணுறேன்?
தேர்ட் மூவ் ஒரு செகண்ட் போட்டுக்கிறேன். நான் தேர்ட் மூவ் யூஸ் ப்ரோ நீ அப்படி தொட்டு டேப் பண்ணலாம் தேவை. நீ அந்த மூவை தொட்டாலே வந்து நீ அடிச்சிடும். சொல்லு சொல்லு. இப்போ நான் செகண்ட் காம்போ சொல்லி தரேன் ப்ரோ. இங்கே பாரு, நல்லா பாரு. ஃபஸ்ட்டு நம்ம 2 அமுக்கி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. சரி சரி உன் ஆசைக்கு அடிச்சிட்டேன். இப்போ நான் சொல்லுவேன். சரி சரி இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் மூவ் யூஸ் பண்ணி அப்படியே தேர்ட் மூவ் விடாமல் கைஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எப்படி ஷார்ட்டாக இருக்கும் என்ன ப்ரோ? நான் உங்களுக்கு காம்போ மட்டுமா சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். புரிஞ்சுச்சா ப்ரோ? ஃபஸ்ட்டு செகண்ட் மூவ் அப்புறம் தேர்ட் அடி அப்படியே விடாமல் தேர்ட் மூவ் டேப் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டேன். யார் சொன்னாங்க? இல்லை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் பரவாயில்ல. இரு 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 நீ ஏன் ப்ரோ அந்த மூவ் யூஸ் பண்ணுற? மற்ற மூவ் யூஸ் பண்ணக்கூடாது, காம்போவாது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே இப்போ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கோமா ப்ரோ? நீ ஃபஸ்ட்டு செகண்ட் காம்போ ஒழுங்காக யூஸ் பண்ணு. அது இதுக்கு அவைக்கின்னு இருக்குது கைஸ். நாங்கள் வந்து செகண்ட் இதுக்கு அவைக்கின்னு இருக்குது ப்ரோ. எப்படி இந்த கீழே ஒரு பார் இருக்குல்ல, அது ஃபுல்லாகும். சரி, நான் நல்லா அடிச்சு ஃபுல்லாக்குறேன். ப்ரோ ஃபஸ்ட்டு செகண்ட் காம்போ ஒழுங்காக யூஸ் பண்ணு. அது யூஸ் பண்ணாலே வேமை ஏறும். அதனால சரி நில்லு. கரெக்டா? சூப்பர், கரெக்டாக வந்துச்சு. ஒரு நார் காம்போ ரெடி ப்ரோ. நீ வந்து இந்த 2 காம்போ வெயிட் ஃபஸ்ட்டு காம்போ என்கிட்ட பண்ணு. ஒரு ப்ரோ நான் கொஞ்சம் காம்போ பண்ணிக்கிறேன். ஏய் ப்ரோ, நான் வெயிட் பண்ணு ப்ரோ. நான் வியூவர்ஸ்க்கு அவைக்கணும் மூட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நானும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். எனக்கு வந்துருச்சு பவர். விட்டுரு வந்துருச்சு காம்போ பவர்ஸ். இப்படி நான் முதல் காம்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் காம்போ விடாம டேப் பண்ணு. மிஸ் ஓடி போயிட்டேன். ஏன் ப்ரோ ஓடி போனா? ஏன் ப்ரோ வெயிட் பண்ணு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு ப்ரோ. செத்தா தானே ப்ரோ நல்லாயிருக்கும். செத்தா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இங்கே வா, இன்னும் 5 எத்தனை அவக்கண்டு போகும் ப்ரோ. அதுவும் நமக்கு நிறைய கேரக்டர் இருக்கும். மற்ற கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம இந்த பார்ட் 1 இதோடய முடிச்சிருவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக் ஃப்ரூட் சரியான ஷாக்க வேற காமிக்கணும்ல. ஓகே ப்ரோ வெயிட் பண்ணு. 90யா? செகண்ட் காம்போ யூஸ் சரி ப்ரோ. அப்போ நான் யூஸ் பண்ணுறேன் காம்போ. அவக்கெண்டு மோடு எப்படி ப்ரோ ஆன் பண்ணுறது? அதுவா? சரி இரு ப்ரோ, நானும் கொஞ்சம் அவைக்கு ஏற்றிக்கிறேன் ப்ளீஸ். எவ்வளோ என்னையமே காம்போ யூஸ் அடி ஃபஸ்ட்டு காம்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. எனக்கும் அடி ப்ரோ. ஒரு ப்ரோ எனக்கு கூல் டவுன் ஆகிட்டு ஒரு அது வரைக்கும் நான் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணுவேன். எஸ் அடிச்சிட்டேன். இது பண்ண முடியாது. எது பண்ண முடியும். சரி ப்ரோ இப்போ நான் செகண்ட் ப்ளீஸ் எப்படி அதுக்குன்னு பண்ணுறது? ஒரு நான் சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு காம்போ பண்ணிட்டு எனக்கு வந்துடும். மிஸ் பண்ண வச்சிட்டேன்டா ப்ரோ. ப்ரோ அடி ப்ரோ. இப்போ என்ன பண்ணணும்? சரி கேம் ரீசெட் பண்ணிடுவோம் கேரக்டரை. ஏன்னா ஃபுல் ஹெச்பியோட ஆகும். நானே ரீஸ் பண்ணுறேன். நான் வரல. ரீசெட் பண்ணால் ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே வருமா? வரும். ரெடியா ப்ரோ? நடுவில் வா. நான் தெரியுறேன். தெரியுறேன் ப்ரோ. ரெடியா ப்ரோ? 3 2 1 இதை ப்ரெஸ் பண்ணு. 3 2 1. என்ன ஆச்சுங்க?
ஏகப்பட்ட க்ளோனு. 2 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் போட்டுரும். என்ன ஆகுது இப்போ? கால் லெவலில் இருக்கும். இப்போ என்னாச்சு ப்ரோ? சீக்கிரம், நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு டைம். ஏன் மேலே அலாமே யூஸ் பண்ணு ப்ரோ. கட்சி எப்படி ப்ரோ? கெத்தா இருக்கு ப்ரோ. நீ பாக்க கெத்தா இருக்கு. இப்போ எப்படி என்னாச்சு இப்போ? கைஸ் கால் லெவலில் இருக்கு. இரு எங்கே நடந்துச்சு? இப்போ நீ எங்கே இருக்க? நான் நடுவில் தானே இருக்கேன். நான் வந்து இருக்கேன். மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து 1 பஞ்ச், 1 அயன் பஞ்ச். இரு ப்ரோ. அப்போ நான் ஒன்று யூஸ் பண்ணேன். செகண்ட் மூவா சார்? இரு ப்ரோ என்ன ப்ரோ? நில்லு நான் அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த மூவ் மட்டும் காமிக்கிறேன் ப்ரோ. 4 செகண்ட் தான் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? கைஸ் ஆனால் கட்சினை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காட் லெவலில் இருந்திருக்கு கட்சினை. என்ன ப்ரோ? இந்த சாங்ஸ் பாட்டுக்கிறோம் எப்படி ப்ரோ? நல்லா தான் இருக்கு. ஓகே கைஸ், பாய். இல்லை டேக் கேர். ப்ரோ ஒரு செகண்ட். நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். என்னது? ஜானா? எஸ், கிடச்சிருச்சு. மெகாலஜன் ப்ரோ. இல்லை, எனக்கு இது காம்போஸ் தெரியாது. அது ஒரு விஷயம். ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எங்கே இருக்க? நீ மெகா லெஜண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டியா? எங்கே இருக்க? நடுவில் வா, நான் முதல்ல யூஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ரோ இதுக்கும் அவைக்கு இங்கே இருக்கு. நில்லு. அது கவுண்டர் ப்ரோ. அது வந்து நான் அடிக்கும்போது நீ அதை யூஸ் பண்ணேன்னா அது அட்டாக் பிளாக் பண்ணும். வாவ், நல்லா அடிக்கிறேன். சும்மா சொன்னேன். சரி ப்ரோ, எனக்கு ஒரு காம்போ இருக்கு. இந்த காம்போ இருக்கான்னு தெரியல, ஆனால் நான் யூஸ் பண்ணி இரு. அது கவுண்டர் ப்ரோ, அது ஒர்க் ஆகாது. சரி ரெடி. அது ரெடி. எனக்கு ஒரே இந்த மூவ் தான் நான் மிஸ் பண்ணேன். சரி ப்ரோ, இங்கே பாரு ப்ளீஸ் கொஞ்சம் லிசன் இல்லை, இது அது காம்போ கிடையாது. சரி இந்த ப்ரோ 13 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த காம்போ ஒர்க் ஆகல. நீ வேணா ட்ரை பண்ணியா ப்ரோ? 2-4 காம்போ ப்ரோ. நான் 2-3 காம்போ யூஸ் பண்ணேன். இப்போ ஒருவேளை இந்த மாதிரி காம்போவாக இருக்குமோ? ஒரு வெயிட் பண்ணு, நம்ம இந்த காம்போவை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சரியா ப்ரோ? ஓகே கைஸ், மறுபடியும் காம்போ ஒர்க் ஆகலை. பாய் டேக் கேர். நீயும் சொல்லிடு ப்ரோ. பாய். Thank you.